Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அமைந்துள்ளது பருவாய் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தண்டபாணி தங்கமணி தம்பதியர். இவர்களுடைய மகள் வித்யாவுக்கு 22 வயதாகிறது. கோவையில் உள்ள அரசு கல்லூரியில் முதுகலை படிப்பை மேற்கொண்டு வந்துள்ளார். அதே கல்லூரியில் திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரும் வித்யாவுடன் படித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து வந்ததால் இயற்கையாக இவர்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காலப்போக்கில் காதலாக மாறியுள்ளது. வெண்மணியும் வித்யாவும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் பெண் வீட்டில் திருமண வரன் பார்க்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த வெண்மணி தனது குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு வித்யாவை திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வித்யாவின் பெற்றோர் பெண் கொடுக்க மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் கல்லூரி மாணவர் வெண்மணி மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதுதான். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி அன்று தண்டபாணி தங்கமணி தம்பதியர் வீட்டருகே உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் வித்யா மட்டுமே தனியாக இருந்திருக்கிறார். அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது வித்யா மீது பீரோ விழுந்து தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பல்லடம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர் உடலை நண்பர்களுக்கு கூட காட்டாமல் அவசரமாக சுடுகாட்டில் அடக்கம் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே வித்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது காதலன் வெண்மணி காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். வித்யா அவரது குடும்பத்தினரால் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. காதலன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதற்காக வித்யா வீட்டில் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அங்குள்ள தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய போலீசார் முடிவெடுத்துள்ளனர். அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் கல்லூரி மாணவி வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்வி தற்போது அனைவருக்குள்ளும் ஆழமாக எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.